சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீரே எனக்கு சகாயர். தாவீது மிக அழுத்தமாக சொன்ன ஒரு வார்த்தை, நீரே எனக்கு சகாயர். தாவீது ஆண்டவராகிய தேவனை சகாயராக வைத்து கொண்டான். அதனால தான் தாவீது வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது. அந்த நேரத்திலெல்லாம் தாவீது கர்த்தரை நோக்கி முறையிட்டான். கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்து அவனை எல்லா தீமைகளுக்கும் விடுவித்து அவனை பாதுகாத்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான துன்பத்தில், நெருக்கத்தில், பாடுகளில், பிரச்சனையில் இருக்கலாம். ஆனால் தாவீது போல நீங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது, முறையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகிற தகப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் என்ன செய்துக்க தெரியுமா? ஒரு நண்பராக வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு உலகத்தில் பல நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நண்பராக வைத்துக்கொள்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் இயேசுவானவர் இறங்கி வந்து அவர் உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார், நடத்துவார். தேவன் தாம் இந்த வார்த்தைப்படி உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.